ஹாய் ஆல், நான் இன்னைக்கு கல் சட்டியில் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு கல் நல்லா சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதங்கும். கிண்டிக்கிட்டே இருக்காண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். நான் ஏன் கல் சட்டியில் சமைக்கிறேன்னா, அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மண் சட்டி, கல் சட்டி இதிலெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு எந்த நோயும் இருக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் எப்படி வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். நான் மூடி வச்சு வதக்குறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கியிருக்கு, இல்லைன்னா லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த கல் முதல்ல சூடாகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறமாவும் ரொம்ப நேரம் இதில் சூடு தாங்கும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை சேர்த்துக்க போகிறேன். தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி அதனால 3 சேர்த்துருக்கேன். இதுவே பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துருந்தா போதும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. நல்லா குழஞ்சிருக்கு பாருங்க தக்காளி. மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வத்தல் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இதுதான் நான் மட்டன் குழம்புக்கு சேர்த்துக்கக்கூடிய மசாலா, வேறு எதுவுமே சேர்த்துக்கல. இந்த தனியாத்தூளில் சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால எதுக்குன்னு தனியாக கறி மசாலா சேர்த்துக்க தேவையில்ல. ½ kg மட்டன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்க போகிறேன். மசாலா எல்லாம் ஒன்றா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நான் இந்துப்பு தான் சேர்த்துருக்கேன், அதனால தான் பார்க்க ரோஸ் கலரில் தெரியுது. தேவையான அளவு சேர்த்துக்கணும். இனி இதை ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மட்டன் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வர்றதுக்கு ஒரு 4 முந்திரி, அப்புறமா 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்க போகிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இதை இப்போ நான் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வரேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். இதை இப்போது இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம்.
எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். கிழங்கு, மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இந்த கல் சட்டியில் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும்.